தேசிய அளவிலான கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டிகள் வீரர்கள் தங்களுடைய திறமையால் அசத்தி வருகிறார்கள். தமிழக வீரர் முதல் இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ள நிகழ்வை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தேசிய அளவிலான கடல் நீர் சாகச விளையாட்டு இறுதிப் போட்டிகள் தமிழக வீரர் முருகேசன் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். தூத்துக்குடியில் நடைபெற்று வரக்கூடிய கடல் சாகச நிகழ்ச்சி குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தூத்துக்குடி மாவட்டம் வேப்பரோடை கடல் பகுதியில் கைட் போர்டிங் என்ற கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் இருந்து கலந்து கொண்ட இந்த போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் அருகே உள்ள பனையூர் பகுதியைச் சேர்ந்த இளம் வீரர் ஒருவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேப்பரோடையில் தேசிய அளவிலான கைட் போட்டிங் கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை, கோவா, கர்நாடகா, பெங்களூர், கொல்கத்தா மற்றும் சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு கடல் நீர் சாகச விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று இதில் கலந்து கொண்ட வீரர்கள் கடலில் தங்களது திறமைகளை சாகசங்களை செய்து காண்பித்து அசத்தினர். இந்த போட்டிகளில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பனையூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் சிறப்பாக செயல்பட்டு சாகசங்களை நிகழ்த்தி முதல் பரிசு தட்டி சென்றுள்ளார். மேலும் 2வது மற்றும் 3வது பரிசுகளை அஸ்ஸாம் மற்றும் ஒரிசா பகுதியைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தற்போது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் மட்டும் கைட் போர்டிங் விளையாட்டுப் போட்டி தூத்துக்குடி மாவட்டம் வேப்பரோடை பகுதியில் மற்றும் தூத்துக்குடி கடற்பகுதியிலும் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இளம் வீரர்கள் நல்ல தமிழக வீரர்களை உருவாக்கும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டு வருவதாக பயிற்சியாளர்கள் மற்றும் போட்டி ஏற்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இது போன்ற விளையாட்டுகளை கடல் சார்ந்த மீனவ இளைஞர்கள் ஆகியோரை கொண்டு அவர்கள் பயிற்சி அளித்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இது போன்ற விளையாட்டுகள் நடைபெறுவதற்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது 4வது முறையாக தூத்துக்குடி மாவட்டம் வேப்பரோடையில் தேசிய அளவிலான கைட் போட்டிங் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிகளை அதிக அளவில் நடத்த பயிற்சியாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இளம் வீரர்களை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளனர். சூர்யா, தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டிகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முத்துமோகன்.